அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் மிகல், குறள் எண் 860. இகழானாம் இன்னா எல்லாம் நகலானாம் நன்னயம் என்னும் செருக்கு. இகழ் என்ற மனவேற்றுமை எல்லா விதமான துன்பங்களையும் நமக்கு கொடுக்கும். நகல் என்னும் நட்பு நமக்கு நல்ல மேன்மையை கொடுத்து நம்மை பெருமிதம் கொள்ளச் செய்யும். இங்க நன்னயம், செருக்கு, இந்த ரெண்டு சொற்களுக்கும் சரியானபடி நம்ம பொருள் தெரிஞ்சுக்கணும். நன்னயம் அப்படின்னா நல்லது செய்கிறது, அவர் நான நன்னயம் செய்து விடல், நல்ல செயல் செய்கிறது, இப்படி எடுத்துக்கலாம். இன்னொரு பொருள் இதுக்கு நன்னயத்துக்கு என்ன இருக்குதுன்னா, நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய அப்படிங்கிற பொருளும் வருது. செருக்கு அப்படிங்கிறதுக்கு திமிர், கர்வம், மண்டகணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். பெருமிதம், நான் பெருமிதம் கொள்கிறேன், உங்களை நினைத்து நான் பெருமிதம் கொள்கிறேன், திருவள்ளுவரை நினைத்து நான் பெருமிதம் கொள்கிறேன் அப்படின்னம்னா அது ஒரு பெருமிதமான உணர்வு, பெருமையான உணர்வை ஒழிய மண்டகணம் கிடையாது. அப்போது இந்த பெருமிதம்ங்கிற இந்த ஒரு உணர்வை, நல்ல மேன்மையான வாழ்க்கை கிடைக்கும் பொழுது நமக்கு இந்த உணர்வு வரும். அப்போ நல்ல மேன்மையான வாழ்வை நமக்கு கிடைத்து பெருமிதம் கிடைக்கணும்னா நல்ல நட்புகள் நம்மிடம் இருக்கணும். அதுதான் நகல். இகழ்ங்கிற தான் தலைப்பே. மிகல் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. நகல்னு ஒரு புது சொல்ல இங்கே ஐயன் சொல்கிறார். இகல், மிகல், நகல். இகழ்னா மன வேறுபாடு, மிகழ்னா அதை மிகுதியாக சென்று செய்வது, நகல்னா நண்பர்கள். அப்போ நல்ல நண்பர்கள் நம்முடன் இருக்கும் பொழுது நமக்கு நல்ல மேன்மை கிடைத்து பெருமிதம் நம் வாழ்க்கையில் கிடைக்கும். நாமும் பெருமிதம் கொள்வோம், நண்பர்களும் பெருமிதம் கொள்வார்கள். ஆனால் இகழ் என்னும் மன வேறுபாடு கிடைச்சதுன்னா அது எல்லா இன்னாக்களையும் எல்லா துயரங்களையும் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். 2 பேர் எடுத்துக்குவோம். இதுக்கும் புராண உதாரணமாகவே எடுத்துக்கலாம். ஒருவர் துரியோதனன், இன்னொருவர் கண்ணன். அந்த துரியோதனன் என்ன பண்ணான்? அவனுக்கு ரொம்ப செருக்கு இருந்தது, பெருமை இருந்தது, தன்னை மீறிய ஆளே கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதன் காரணமாக அவன் பாண்டவர்களிடம் மன வேறுபாடு கொண்டான். அவனிடமிருந்த கர்ணன் அவன் மிகச்சிறந்த கொடையாளி தான், ஆனால் அவனுக்கும் இகழ் இருந்துச்சு. அதனால் அவன் பல மன்னர்களுடன், அவனுடைய தேரோட்டி உட்பட பல மன்னர்களுடன் அவன் மன வேறுபாடு கொண்டான், இகழ் கொண்டான். இந்த பக்கம் கண்ணன், அர்ஜுனன் அப்படி எடுத்துப்போம். கண்ணனும் அர்ஜுனனும் என்ன பண்ணாங்க? அர்ஜுனன் கூட விட்டுருவோம். கண்ணன் என்ன பண்ணார்? எல்லாத்துக்கிட்டையும் போய் இருக்கிற மன வேறுபாடு எல்லாம் நீக்கி 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 அவங்களுக்கெல்லாம் நண்பர்களாக்கினார், பகைவர்கள் நண்பர்களாக்கினார். அவங்க பகை முகாமிலேயே இருந்தாலுமே கூட அங்கே போய் அவங்ககிட்ட என்ன பேசி, நீ அவனுக்கு எதிராக அந்த அஸ்திரத்தை ஒரு தினம் தான் பயன்படுத்தணும்னு கர்ணன்ட்ட போய் வேண்டினார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் போய் போய் கேட்டுக்கிட்டு என்ன பண்ணினார்? இந்த பாண்டவர்களை பாதுகாக்க, அவர்களுக்கு மேன்மை தரக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அந்த செயலை அவர் தன்னுடைய நட்பினால் செய்தார். வேறுபாட்டால், மனமாறுபாட்டால் அவர் செய்யலை. அப்படி நட்பினால் அவர் போய் செய்த இந்த செயல்களினுடைய விளைவு பாண்டவர்கள் வென்றார்கள், அவர்கள் மேன்மைப்படுத்தப்பட்டார்கள். அவர்களை பற்றி பாண்டவர்கள் மட்டுமல்ல, கண்ணன் மட்டுமல்ல, இன்றும் கூட நாம் பெருமிதம் கொள்கிறோம். மாறாக இகழ் கொண்ட துரியோதனன், கர்ணன், அவனுடைய கூட்டங்கள் எல்லாமே என்ன செய்தது? கடைசியில் இன்னா அனுபவித்தது, எல்லா இன்னாக்களையும் அனுபவித்தது. ஒரு பிடி மண் கூட கொடுக்க முடியாதுன்னு சொன்னவன் ஒரு பிடி மண் கூட இல்லாமல் அழிஞ்சு போனான். ஒரு செல்வம் கூட உனக்கு கிடையாதுன்னு சொன்னவன் எல்லா செல்வங்களையும் இழந்து போனான். மக்கள் செல்வங்கள், உறவு செல்வங்கள் எல்லாத்தையும் உட்பட. அதனால் இகழ் என்பது என்றைக்குமே நமக்கு இன்னாதான் கொடுக்கும். மன வேறுபாடு என்றைக்குமே நமக்கு துன்பம்தான் கொடுக்கும், எல்லா துன்பங்களையும் கொடுக்கும். நட்பு என்பதே நல்லதை கொடுக்கும், நகல் என்பதே மேன்மையை கொடுக்கும். அந்த மேன்மை நமக்கு பெருமிதம் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் வள்ளுவர் சொல்லக்கூடிய அற்புதமான பொருள். இகழான் இன்னா எல்லாம் நகலான் நன்னயம் என்னும் செருக்கு. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷி நேத்திராலயா பிஏ கடமை சேலம், கள்ளக்குறிச்சி. நன்றி. டாக்டர் செல்வக்கல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.